இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் அன்றாட வாழ்வு தரும் அன்றாட உணவு செய்தி மூலியமாய் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 13வது அதிகாரம் 10-14 முடிய வாசிக்கிறேன். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க கடவுள். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். நாம் அனைவரும் சிரம் தாழ்த்தி ஒரு சில கருத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற சுவாமி, இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆவியான தேவன் தாமே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இருக்கிறீங்க சுவாமி. நீர் சொல்லின அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராஜனே. அப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் பலமாய் இறங்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலை, துக்கங்கள், பாரங்கள், விசாரங்கள் இருக்கலாம் தகப்பனே. அவைகள் எல்லாம் நீக்கி போட வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருக்கலாம் தகப்பனே. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிற தகப்பனே. என் தேவன் தாமே அவர்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் ராஜனே. அவங்க தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் இழந்து இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தரை இழக்காதபடி அவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மண்டையில் ஆண்டவரே வருகிற பிள்ளைகளா நீர் எடுத்து பயன்படுத்துகிறாச்சனே. ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்ட தகப்பனே. அப்பா, அவர்கள் எதை குறித்தும் கலங்காது இருப்பார்களாக ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, கலங்காத திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எதை குறித்து கலங்காதபடிக்கு தகப்பனே அவர்கள் எல்லாம் நீர் ஆளுகை செய்து ஒவ்வொரு வியாதி பலவீனத்திலே நீர் கூட இருந்த தகப்பனே அவர்களை நீர் ஆதரிக்க வேண்டுமாய்க்கு நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. நீரே அவர்களுக்கு பரம வைத்தியராய் மருத்துவராய் இருந்து எல்லா நோய்களையும் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நீர் சுகமாக்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா நோய்களை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்த தேவன் ராஜனே. அப்படியாய் கூட இந்த நாளிலே ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ தொடுவி ராஜனே. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு சுகமாக்க போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீர் அப்படியே செய்து முடிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ.